அஸ்ஸலாமு அலைக்கும்மா. நல்லா போனீர் எனக்கு வெந்தயக்கீரை, சீனி அவரைக்காய், கத்திரிக்காய் 3 பொரியலை எப்படி செய்யணும்னு நாங்கள் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு அவரைக்காய்க்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். இதில் இது நம்ம வெந்தயக்கீரை இருக்குல்ல, அது பட்ரு போட்டு தாளிச்சிக்கிடலாம். பட்ரு போட்டுட்டேம்மா. இதுக்கு வெந்தயக்கீரைக்கு நான் கொஞ்சோன்னு நேற்று மட்டன் வச்சதில் கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம வெங்காயம் தக்காளி போடக்கூடாது, வெங்காயம் இது மட்டும் போட்டு நம்ம செய்வோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு போட்டு செய்யறதில்ல, இது கறி. இதிலே சிக்கன் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்யலாம் அதே மாதிரி. இப்போ அவரைக்காய்க்கு வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கு. வெள்ளைப்பூடை போட்டுக்குவோம். தேவையான அளவு வெங்காயம், நல்லா 2 பொரியட்டுமா காட்டுறேன். இது நல்லா வெங்காயம் செவந்துச்சுமா. இந்த சமயத்தில் நம்ம கீரையை போட்டுக்கலாம். இது வெந்தயக்கீரை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே சிக்கன் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். சிக்கன் இருந்தால் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கிறணும். சிக்கனு கிரேவி உள்ளது சிக்கன் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா மசாலா சேர்க்க தேவையில்லை. இது மட்டும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். 2 பீஸ் மட்டனும் கொஞ்சோண்டு அந்த கிரேவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிரேவியை தூக்கி இதில் போட்டு கிண்டி விட்டுறோடனே தேங்காயை அரைச்சி ஊற்றிடுறோடனே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இதாகிடுச்சுமா. இந்த நேரத்தில் அவரைக்காயை நான் வேக போடனா கிடையாது, அப்படியே தான் வச்சுருக்கேன். அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் தான். இது நல்லா தண்ணி ஊற்றி வேகட்டும். இதே சமயத்தில் நம்ம செஞ்சு வச்சோம்லமா ஊறுகாய், அந்த ஊறுகாயும் ஒரு 1/2 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுக்கிட்டு நம்ம மசாலாத்தூள், உங்களுக்கு எந்த மசாலாத்தூள் வீட்டில் இருக்கோ அதையும் போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுக்க. நல்லா போட்டு விட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டு நல்லா இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, கடுகு துவரம்பருப்பு அதெல்லாம் போட தேவையில்லை. அது சும்மா பொரியலுக்கு மட்டும்தான். இது நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி இது செய்கிறது. தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா தொக்கு மாதிரி செய்யலாம். நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேம்மா, இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சமயத்தில் கத்திரிக்காயை பொரிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ ஊற்றிக்கங்க. கத்திரிக்காய்க்குனா இது கிடையாது. கத்திரிக்காயை பொரிச்சுக்கலாம். கத்திரிக்காய், கடுகு, நல்லா கடுகு வெடிக்கட்டும். வெங்காயம் வச்சுருக்கேன், பட்டை மிளகா பிச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சுமா வெந்தயக்கீரை. இந்த சமயத்தில் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். வெறும் பெப்பர் மட்டும் போட்டு நான் செஞ்சேன். ஈரல் மட்டனும் போட்டு இதை என்ன செய்யணும், நம்ம தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறோம்னா இதை அப்படியே போட்டு நல்லா மசாலா எதுவுமே தேவையில்லை. இங்கிட்டு கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கிறோம். வெங்காயத்தை எடுத்து போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 அடுப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரே டைம் எல்லா வேலையும் உங்களுக்கு இதில் முடிஞ்சிடும் ஈஸியாக. கத்திரிக்காய் தூக்கி போட்டுருங்க. நான் பட்டை மிளகா போடலை, எனக்கு அந்த பச்சை மிளகா தொக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை தான் போட்டுக்கிற போகிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பச்சை மிளகா சட்னியில் நம்ம ஊராக இருந்தால் கஞ்சி இருக்கும்,
நல்லா தயிரை ஊற்றி கஞ்சியை வச்சு சாப்பிட்லாம். எங்கேயுமே போட்டு குடிக்கலாந்தே, என்னை தவிர யார் குடிக்க போகிறான்னு நான் வைக்கிறது இல்லை. வெந்தயக்கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுமா. ஆஃப் பண்ணிடுவோம். நீங்கள் சிக்கன் இருந்தாலும் பரவாயில்ல, மட்டன் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உடனே செய்கிறதா இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சிக்கன் மட்டன்லனா அந்த கிரேவியில் நல்லா ஊறி உப்பு மிளகா காரம் எல்லாமே பிடிச்சிருக்கும். அதனால இது டேஸ்ட்டு. கத்திரிக்காய் கொஞ்சம் தேங்காய் போட்டாச்சுமா. தேங்காய் போட்டு நல்லா கிண்டி விடுவோம், பிடிச்சிக்கிடுவோம். கிண்டி விட்டு காட்டுறேன். தேவையான அளவு தேங்காய் அவரைக்காய்க்கு அரைச்சிக்குவோம். கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுமா. இந்த நேரத்துக்கு ஆஃப் பண்ணிக்கிறோம். எல்லா காயும் நம்ம வெட்டி வச்சுட்டு நம்ம சமைச்சோம்னா 1 மணி நேரத்தில் சமைச்சிடலாம். சோத்தை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக ஆக்கிக்கிறணும். இதை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சோத்தை அடுப்பில் வைக்க வந்தோம். இந்த நேரத்துக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதை தூக்கி போட்டுக்குவோம். உப்பு தண்ணி இருக்கையிலே நீங்கள் பார்த்துக்கிறணும். தேங்காயை போட்டேம்மா. இதை வச்சே நம்ம பெரட்டி சோறு சாப்பிட்டோங்க. உங்களுக்கு இது எந்த அளவு கிரேவி வேணுமோ வற்ற விடணும்னா வற்ற விட்டுக்குங்க. இல்லாட்டா இதுவே போதும்னா இப்படியே விட்டுக்குங்க. நல்லா வற்றிருச்சுமா. தேங்காய் ஊற்றி நல்லா வற்றிருச்சு. இந்த அளவுக்கு போதும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்.